இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாழைப்பழ தோலை வச்சு இவ்வளவு நன்மையான்றதை பார்த்துருவோம். நம்மலாம் என்ன பண்ணுறோன்னா, வாழைப்பழத்தோலை வீசி எரிஞ்சிடறோம். முகத்தில் இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உடனே அதை சனி செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படின்னு நம்ம பார்த்துருவோம். நம்ம பார்த்திங்கன்னா சில பழங்களை நம்ம சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் அந்த தோலை பார்த்திங்கன்னா வீசி டஸ்ட்பினில் போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்ன பழங்களை அப்படி தூக்கி போடக்கூடாதுன்றதை இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம். அதில் முக்கியமாக வாழைப்பழம் நம்ம வீட்டில் டெய்லி வாங்கி வைப்பாங்க. டெய்லி நைட்டு நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சோடனே யாராச்சும் வலிக்கி விழுந்துருவாங்கன்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா கரெக்டாக டஸ்ட்பினில் போய் போட்டுருவோம். நாம் சில பழங்களை உண்ணும்போது தோலை நீக்கிட்டு சாப்பிடுவது வழக்கம். அப்படி தூக்கி எறியும் பழத்தோலில் இருக்கும் நன்மையை பற்றி அறிஞ்சிருக்கவே மாட்டோம். இதில் நம்ம வாழைப்பழ தோலில் இருக்கும் நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். இனி நம்ம தூக்கியே போடவே மாட்டோம். வாழைப்பழம் என்றாலே சிலருக்கு அவ்வளோ பிடிக்கும். முக்கணிகளில் ஒரு பழமையான வாழைப்பழம், அது ஒரு கனி. நம்ம சம்பிரதாய சடங்குகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. வாழைப்பழம் இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம். தினந்தோறும் வாழைப்பழம் எத்தனை வீட்டுகள்னாச்சும் நிறைய பேர் வாங்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ நன்மைகள் இருக்குது. நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு அதை ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டா நல்லா வயிறு நெம்பும். அதுக்கப்புறம் கான்டிசிபேஷன் இருந்துச்சுன்னா அதுவும் போயிடும். வாழைப்பழத்தில் அதிகப்படியான இரும்பு சத்தும் இருக்குது. இதனால் வாழைப்பழத்தை சாப்பிட்டோம்னா ரத்த சோகை இல்லாமல் இது அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க போகுது. மேலும் வாழைப்பழத்தில் உள்ள ஃப்ருக்டோஸ், குளுக்கோஸ் மற்றும் சுக்ரோஸ் உடலுக்கு நல்ல தெம்பாக ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பவரை கொடுக்குது. மலச்சிக்கலை இருந்துச்சுன்னா, அதாவது கான்டிசிபேஷன் இருந்துச்சுன்னா அதனாலையும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட சரியாக முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இந்த வாழைப்பழம் சாப்பிட்டாங்கன்னா இந்த மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் இல்லாமல் போயிடும். வாழைப்பழத்தோல் பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தை எடுத்து பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி எறிவதால் நீங்கள் சில முக்கிய சத்துக்களை தூக்கி எரிஞ்சிடுறீங்க. ஆனால் அதில் பாதி சத்துக்களை நம்ம இழந்துடுறோம் என்பது நிறைய பேத்துக்கு தெரியாது. அத்தனை சரும பிரச்சனைகளுக்கும் மருந்து உண்டுனா அது வாழைப்பழத்தோலில் இருக்குது. கோலாஜன் உற்பத்திக்கு உதவும் சிலிக்காவை கொண்டிருக்கு இந்த வாழைப்பழம். இது சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவுது. இது ஆன்டிமைக்ரோபியல் பண்புகளை கொண்ட ஃபீனாலிக்களையும் கொண்டிருக்கு. அதனால் இந்த கொலோஜன் உற்பத்தியை அதிகரிக்க உங்கள் முகத்தில் பிக்மெண்ட் மற்றும் முகப்பரு, தழும்பு இதெல்லாம் குறைக்க வாழைப்பழத்தோலை பயன்படுத்தலாம். நீங்கள் பியூட்டி பார்லர் போனீங்கன்னா நிச்சயம் ஒரு ஃப்ரூட் மசாஜ் செஞ்சால் 750 ரூபா. அதனால தான் சொல்கிறேன். இந்த வாழைப்பழத்தோலை உட்புறத்தை வெள்ளை பகுதியை உங்கள் முகத்தில் மெதுவாக தேய்ங்க ஃப்ரெண்ட்ஸு. வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது கூட நீங்கள் அதை தேய்ச்சிடலாம். சுமார் 15 நிமிடங்கள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிர்ந்த நீரால் முகத்தை நல்லா கழுவுங்க. உங்கள் கரும்புள்ளிகள், முகப்பரு, வடுக்கள் எல்லாம் போயிடும். மேலும் வாழைப்பழத்தோலை ஆக்சிஜனேற்றிகள், நார் சத்து மற்றும் இன்னும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப இருக்குது. இதனால் அது சருமத்தை பிரகாசமாக்கும், சருமத்தை ஈரப்பதமாகவும் வச்சுக்கிற ரொம்ப உதவுது. அதனால் இனிமேட்டு இந்த பதிவை யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இனிமேட்டு இந்த வாழைப்பழத்தோலை மட்டும் தூக்கி போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழைப்பழத்தில் இவ்வளவு நன்மையான இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.